கிறிஸ் இயேசுவில் மிகவும் பிரியமான பேரன்பு கொண்ட ஷெப்பர்ட்ஸ் கால் யூடியூப் நேயர்களுக்கு எனது பாசமான வாழ்த்துக்களை இயேசுவின் இனிய நாமத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயம் நீங்கள் நலமாக இருப்பீர்கள் நான் நம்புகிறேன். உங்களுடைய நெருக்கடி வேளைகளிலே, துன்ப வேளையிலே நீங்கள் இடைவிடாமல் அவரை கூப்பிடுங்கள், அவருக்காக காத்திருங்கள். மீட்கிறவர் கைவிட போவதில்லை என்கிற ஒரு செய்தியை இந்த ஆண்டின் பொதுக்காலம் 20வது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு தருகிறது. இந்த வார்த்தைகளை, இன்றைய வாசகங்களை நாம் புரிந்து கொள்ள கடந்த வாரத்துக்கு நாம் செல்ல வேண்டும். கடந்த வாரமும் கூட எசையா திருநெல் புத்தகத்திலிருந்து தான் வாசிக்க கேட்டோம். அந்த முதல் வாசகம் பாருங்கள், பாபிலோனிய அடிமைதானம் 70 ஆண்டுகள் அவங்க அடிமையா இருக்கிறாங்க. அது நிறைவுறுகிற காலத்துல மக்களுக்கு பொறுமை இழந்து தவிக்கிறாங்க. எப்போ நம்ம தாய் நாட்டுக்கு போவோம், எருசலேம் ஆலயத்தை குறித்த ஏக்கம் வருகிறது, அரசர் இல்லையே என்கிற அந்த ஏக்கம் வருகிறது. எல்லாவற்றையும் நினைத்து புலம்பி கடவுள் நம்மை கைவிட்டு விட்டாரே என்று அவர்கள் புலம்புகிறார்கள். அப்பொழுது வாக்கு அவர்களுக்கு செல்கிறது, எல்லோரும் இடத்துல வாருங்கள், காசு பணமின்றி நீங்கள் உணவு தானியங்களை வாங்கி உண்ணுங்கள், பால் பருகுங்கள், திராட்சை ரசத்தை நீங்கள் பருகுங்கள் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். அந்த பால் செழுமையினுடைய அடையாளம், நிறைவினுடைய அடையாளம் என கடந்த காணொளிகளை நான் சொல்லியிருந்தேன். திராட்சை ரசம் மகிழ்வினுடைய அடையாளம். இந்த வளமையும் செழுமையும் இந்த மகிழ்ச்சியும் அவர் அடிமையாய் இருந்த அந்த நாட்டில் இழந்து தவித்தார்கள். இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் அதை மீண்டும் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், நீர்நிலைகளுக்கு வாருங்கள் என்று சொல்லி, நானே நீர் வாழ்வினுடைய அடையாளம் இருக்கிறது, அந்த வாழ்வின் அடையாளம் நான் தான் என்னிடத்தில் வாருங்கள் என்று கடவுள் அழைப்பதாக முதல் வாசகத்தில் கடந்த வாரம் பார்த்தோம். இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியாக வருகிறது. இந்த செய்தியானது அவர்கள் அந்த பாபிலோனிய அடிமைத்தனம் முடிவுற்று மீண்டும் திரும்புகிற பொழுது இந்த வார்த்தை அவர்களுக்கு சேர்கிறது. அப்போ மீண்டும் உள்ள வருகிற பொழுது அவர்களுக்கு அதே ஒரு பெரிய எண்ணம், உயர்வான எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. நாங்கள் தான் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், நாங்கள் மட்டும்தான் அன்புக்குரியவர்கள், இப்படிலாம் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு எண்ணம். எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்றது, எக்ஸ்க்ளூசிவ், எங்களுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது என்கிற ஒரு எண்ணத்தோடு தான் உள்ள வருகிறார்கள். கடவுள் எங்களுக்கு மட்டும்தான். அப்போ இன்க்ளூசிவா எல்லோரையும் அணைத்துக் கொள்கிற ஒரு மனப்பான்மை அவர்களுக்கு வரவே இல்லை. ஆனால் இந்த செய்தி என்ன அப்படின்றால், முதல் வாசகத்துல மிக தெளிவாக பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், தம் உடன்படிக்கை உறுதியாய் பற்றி கொள்ளும் பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது என்ன சொல்றாரு? அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன், இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன், அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும், ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும் என்று சொல்கிறார். ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, நான் எல்லாருக்கும் உரியவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாரும் என் பிள்ளைகள், இன்க்ளூசிவ், எல்லாரையும் சேர்த்துக் கொள்வது, யாரையும் ஒதுக்கி விடாமல் புறம் தள்ளாமல் எல்லோரையும் இணைத்துக் கொள்வது. இன்றைய சமுதாயத்தில் நாம் எப்படி வாழ்கிறோம்? கிறிஸ்தவர்களாக இருந்து கூட நாம் சாதி படிநிலைகளை பின்பற்றுகிறோம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பதில் நம்பிக்கை உண்டு. ஏழை பணக்காரன் என்கிற நிலையை குறித்து நாம் மரியாதை கொடுக்காமல் போகிறோம், மரியாதைக்கு கூடுதலாக கொடுக்கிறோம். படித்தவன் படிப்பறிவு இல்லாதவன் என்கிற பாகுபாடுகள் எல்லாம் இருக்கிறது. இவற்றில் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? நான் தான் ஸ்பெஷல், நான் மட்டும்தான் என்று இருக்கிறோமா? நான் உயர்ந்தவன் என்று எண்ணுகிறோமா? இல்லை என்னை போலவே அவனும் சரிசமமாக எண்ணுகிறோமா? அது இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அவளை அழைத்து வருவேன். இங்கே நாம் அடிக்கோடிட்டு கொள்ள வேண்டும், பிற இன மக்களை குறித்து என்று சொல்ல வேண்டும். அப்ப பிற இன மக்கள் என்று சொல்லுகிற பொழுது இஸ்ரேல் மக்கள் அல்ல, மற்ற புறவினத்த மக்கள். அப்போ இப்படி சொல்லுகிற பொழுது நாங்க தான் உயர்ந்தவங்க, நாங்க தான் தேர்ந்து கொள்ளப்பட்டவங்க என்று சொல்லுகிறவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவளுக்கு அறவே பிடிக்காது இல்லையா? ஆனால் இறைவன் இங்கே எல்லோரும் என்னுடைய பிள்ளைகள், எல்லோரும் இந்த இல்லத்தில் மகிழ்ந்திருப்பார்கள், இது இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பாருங்கள், இன்றைக்கும் ஆலயத்திற்குள்ளே பாகுபாடுகள் இருக்கிறது. நாம் அதே பாகுபாடுகள், அந்த இஸ்ரேல் மக்களுடைய மனநிலையோடு அதே பாகுபாடுகளோடு தான் இன்னும் இருக்கத்தான் செய்கிறோம். எனவே நம்முடைய மனதை சற்று தளர்வு செய்வோம், கடவுளுடைய அந்த வார்த்தையில கேட்போம். முதல் வார்த்தையே சம்மட்டியில் அடிப்பது போல இருக்கிறது. ஆண்டவர் கூறுவது இதுவே, நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள், நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது, நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும் என்று சொல்கிறார். நீதியை நிலைநாட்ட வேண்டும், நேர்மையை கடைபிடிக்க வேண்டும். இன்றைய 2வது வாசகம், அன்புக்கினியவர்களே,
புனித பவுலடியார் ரோமையருக்கு எழுதிய கடிதம் 11வது அதிகாரம் 13 15, 29 32 முடிய உள்ள இறைவார்த்தைகளை வாசிக்க கேட்கிறோம். கடந்த வாரம் கூட யூத இன மக்கள் ஆண்டவரை புறக்கணித்து விட்டார்களே என்கிற ஒரு வேதனை, இடைவிடாத பெருந்துயரமும் இடைவிடாத வேதனை என் உள்ளத்தில் இருந்தது என்று கடந்த வாரம் சொன்னார். ஆனா இன்றைக்கு சொல்லுகிறார் பாருங்கள், பிற இனத்தவராகி உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு திருத்தூதராய் இருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கிறேன் சொல்றார். என்ன ஒரு பெருந்தன்மை, என்ன ஒரு பெரிய மனப்பான்மை, இன்க்ளூசிவ். இதுதான் எல்லோரையும் இணைத்துக் கொள்வது. பவுல் நான் யூதனா இருந்தாலும் என் மக்களுக்கு தான் எண்ணாமல் உங்களுக்கு நான் திருத்துதராய் இருப்பதை குறித்து நான் பெருமை கொள்கிறேன் என்று சொல்கிறார். இதன் வழியாய் என் இனத்தாருள் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்களுள் சிலரையேனும் மீட்க முடியும் என நம்புகிறேன். உங்களுக்கு நான் நற்செய்தி அறிவிக்கத்தை பார்த்துட்டு அப்படியாவது ஒரு சில பேர் இங்க வருவாங்க என்று நான் நம்புறேன் என்று சொல்லுகிறார். பிறகு யூதர்கள் தள்ளப்பட்ட போதே உலகம் கடவுளோடு ஒப்புரவாகியது என்றால் அவர்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது எப்படி இருக்கும்? கடவுள்கிட்ட அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க புறந்தள்ளுகிற பொழுதே அவர்களை கடவுள் அன்பு செய்கிறவர், அவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டால் எப்படி இருக்கும் என்று சொல்லுகிறார். இறந்தோர் உயிர் பெற்று எழுவர் என்று சொல்லலாமன்றோ என்று சொல்லுகிறார். அன்புக்கினியவர்களே, நாமும் கூட நாம் யாரையும் புறந்தள்ளாமல் எல்லோரும் சமமாக ஏற்றுக்கொண்டு எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்று எண்ணுகிற பொழுது அங்கே ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். பவுல் சொல்கிறார், ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை என்று சொல்கிறார். ஒரு முறை கடவுள் கொடுத்துட்டார்னா, ஒரு அழைப்பை கொடுத்துட்டார்னா, ஒரு கொடைகளை கொடுத்து விட்டார், எனக்கு கொடுத்துருப்பா, நான் நீ கொடுத்தல்ல என்று நம்ம மனிதர்கள் சொல்வது போல் அவர் சொல்வது கிடையாது. ஒரு முறை கொடுத்து விட்டால் அது கொடுத்து விட்டது, அதை திரும்ப பெற்றுக் கொள்வது கிடையாது. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள், இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக் கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்கு உரியவர்களாக இருக்கிறீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக் கொள்வார்கள் என்று நம்புகிறார். ஒரு நாள் வரும், ஒரு காலம் வரும், நிச்சயமா அவங்க ஆண்டவரை தேடி வருவாங்க. இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார் என்று அந்த வாசகத்தை நிறைவு செய்கிறார். பிரியமான அன்பு உறவுகளே, இன்றைய நற்செய்தி பகுதிக்கு கடந்து வருவோம். ரொம்ப அழகான ஒரு பகுதி, ஒரு அழகான ஒரு அமைப்பு. கானானிய பெண் இயேசுவை தேடி வருகிறார். இயேசு முதல்ல அந்த நற்செய்தி தொடங்குகிற பொழுது நம்ம பார்க்கிறோம், தீர் சீதோன் வழியாக அவர் செல்கிறார். இப்படிதான் நற்செய்தி தொடங்குகிறது. மத்தேயு அழகாக அதை வகைப்படுத்துகிறார். பாருங்க, இயேசு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார் என்று தொடங்குகிறார் மத்தேயு. அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கானானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து என்று தொடங்குகிறார். அப்போ தீர் சீதோன் என்பது யூத மக்களுடைய எல்லை அல்ல, அது தாண்டி beyond the territory of a Jewish people, அவருடைய எல்லையை தாண்டி போகிற ஒரு அமைப்பு, ஒரு இடங்கள் தான் இந்த தீர் சீதோன் பகுதிகள், புறவினத்து மக்கள் இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு கானானிய பெண் வருகிறார். ஏன் கானானிய பெண் என்று மத்தேயு சொல்லுகிறார் என்றால், இங்கே உற்று நோக்க வேண்டும், அவர் பிற இனத்தோர் மட்டுமல்ல, இஸ்ரேல் மக்களுடைய பழைய எதிரியும் கூட அந்த கானானியர்கள், அதையும் அங்கே வகைப்படுத்துகிறார். அப்போ எவ்வளவு நுட்பமாக இதை கவனத்தோடு மத்தேயு நற்செய்தியாளர் இதை நமக்கு சொல்லித் தருகிறார் என்று பாருங்கள். அப்போ அந்த பின்னணியில அந்த கானானிய பெண் வந்து சந்திக்கிற அந்த சந்திப்புகளை நான் உங்களோடு சில படிநிலைகள் வழியாக விலக்கி சொல்ல ஆசைப்படுகிறேன். அன்பு உறவுகளே, அந்த பெண்ணினுடைய செயல், அந்த பெண்ணினுடைய நம்பிக்கை செயல் ஒரு 6-7 படிநிலைகளிலே நான் வகைப்படுத்த விரும்புகிறேன். முதல்ல அந்த பெண் செய்தது என்ன? ஜெஸ்டர்ஸ் என்று சொல்லுகிறோம். அந்த பெண்ணினுடைய செயல் என்ன என்றால், அந்த பெண் செய்தது, அவர் இயேசுவிடம் வருகிறார். அவர் இயேசுவிடம் வந்து, நற்செய்தியில மத்தேயு அழகா சொல்றார், அவர் இயேசுவிடம் வந்த அந்த கானானிய பெண் அவர் இயேசுவிடம் வந்து, she comes to Jesus. ஆண்டவர் வரட்டன் காத்திருக்கல, இந்த அம்மா போறாங்க இயேசுவை சந்திப்பதற்காக. அப்போ அப்படி போறப்போ சில தடைகளை அவர் தாண்டி செல்ல வேண்டும். என்னென்ன தடைகள்? ஒரு பெண் ஒரு போதகரை, ஒரு யூத போதகரை, ஒரு ரபியை, ஒரு ஆசிரியரை பொதுவெளியிலே சந்திக்கவே முடியாது, சந்திக்கவும் கூடாது. ஆனால் இதை அந்த பெண் அந்த தடையை தாண்டி செல்லுகிறார், போறார். இரண்டாவது தடை என்ன அப்படின்னா, இந்த அம்மா தெரியும் இது ஒரு புறவினத்து பெண், இந்த பெண் ஒரு புறவினத்தவள். ஆனால் மெசியாவை சந்திப்பது எப்படி? புறவினத்தார்கள், ஒரு பெண் அங்க போதரை சந்திக்கிறது கஷ்டம், அதுவும் புறவினத்து பெண் எண்ணி பார்க்கவே முடியாது. இருந்தாலும் அந்த தடைகளை தாண்டிச்சிருக்கிறார். மூன்றாவது என்ன என்னால், இந்த அம்மாவுடைய மகள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மகள்
பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறார். அந்த மகளுடைய வலியை தன் உள்ளத்திலே உணர்கிறாள். அவள் தான் தாய். 4வது என்னவென்றால், அங்க போனா நம்மள அனுமதிக்க மாட்டாங்கன்னு தெரியும். நிச்சயமா தெரியும். யாராவது துரத்துவாங்க, நம்மள கிட்ட விடமாட்டாங்கன்னு தெரியும். தெரிந்திருந்தும் அங்கே துணிச்சலோடு இந்த செயலை செய்கிறார். என்ன செய்றாரு? அவர் இயேசுவிடம் வருகிறார். பிரியமான அன்பு உறவுகளே, நாம எப்படி நம்ம இயேசுவிடம் வருவதற்கு தயாரா இருக்கிறோமா? நம்முடைய துன்ப வேளைகளில, துயர நாட்களிலே இயேசுவிடம் வருவதற்கு தயாராக இருக்கிறோமா? அந்த விசுவாசத்தினுடைய முதல் படிநிலை என்ன செய்யும்னு சொன்னா, இயேசுவை தேடி செல்ல செய்யும். இயேசுவிடமிருந்து ஏதேனும் எனக்கு கிடைக்குமா என்பதை தாண்டி அந்த இயேசுவை நோக்கி அது நம்மை நகர்த்தும். அது ஏதாவது அவர்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம் என்பதை புறந்தள்ளி முதல்ல நான் அவர்கிட்ட போனா போதும் அப்படின்ற நம்பிக்கையோடு அது நம்மை நகர்த்தும். அதான் அந்த விசுவாசனுடைய முதல் செயலாக நான் பார்க்கிறேன். அந்த பெண்ணினுடைய 2வது செயல் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். அன்பு உறவுகளே, பாருங்கள், அவர் இயேசுவிடம் வருகிறார். பிறகு என்ன செய்கிறாரு? ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த அம்மா இயேசுவை எப்படி கூப்பிடுறாங்கன்னா, ஐயா என்று சொல்லுகிறார். அது ஒரு மரியாதைக்குரிய ஒரு செயல், ஒரு வார்த்தை. 2வது, இந்த தாய், இந்த பெண் இயேசுவை அடையாளம் கண்டு கொள்கிறார். எப்படின்னா, தாவீதின் வழி வந்தவர், மெசியானிக் டைட்டில் இல்லையா என்று சொல்கிறோம். இவர் தாவீதின் வழி வருகிறவர் என்பதை உணர்ந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று அங்கே மன்றாடத் தொடங்குகிறார், கதறுகிறார். நாம் நிறைய தாய்மார்கள் பார்த்துக்கிறோம். அந்த பிள்ளைகள் சாகும் தருவாயில் இருக்கிற பொழுது எப்படி இருக்கும் அவருடைய மனநிலை என்று பாருங்கள். என் குழந்தையை விற்று கடவுளே என்னை எடுத்துக்க என்று கதறுவார்கள். அந்த மனநிலை தான் இன்றைக்கு இந்த தாயிடத்திலே நாம் பார்க்க முடியும். பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறார் என்று கதறினார் என்று பார்க்கிறோம். அப்போ சும்மா கேட்கல, கொடுங்கப்பான்னு கேட்கறதில்ல, கதறி அழறது, குமுறி அழறது. அப்படிப்பட்ட ஒரு இறைவேண்டலை இந்த அம்மா செய்கிறாங்க. தன் மகளினுடைய வலியை தன் உள்ளத்திலே உணர்ந்திருக்கிறார். இஸ்ரேல் மக்களே மெசியாவாக உணர மறுத்தபோது ஒரு புறவினத்து பெண், இதை கற்பனை கெட்டாதது. அந்த புறவினத்து பெண் இயேசுவை எவ்வாறு அவர் அடையாளம் காண்கிறார்? தாவீதின் மகன் என்று சொல்கிறார். பாருங்கள், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகத்தில் கூட நம்முடைய மத நம்பிக்கை கொண்டவர்கள், நம்முடைய இந்து சகோதர சகோதரிகளுக்கு, மற்ற நம்பிக்கையாளர்கள்லாம் அன்னையினுடைய திருத்தலங்கள்லாம் வருகிற பொழுது பாருங்க, அவங்களுக்கு எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியாது, எப்படி உள்ள ஆலயத்துக்குள்ள நடந்து கொள்வது என்று கூட தெரியாது. ஆனால் அவருடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கப்படுகிறது. ஏன்? அவ்வளவு நம்பிக்கை. அதுபோலதான் இந்த பெண்ணுடைய வாழ்க்கை எனக்கு தெரிகிறது. அந்த பெண்ணுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தது. அவர் இயேசு நல்லவர் மட்டும் அல்ல, ஆனால் அவருக்கு மீட்கிற அதிகாரமும் உண்டு என்பதையும் அந்த பெண் தெரிந்து வைத்திருந்தாள். பிரியமானவர்களே, இந்த விசுவாசத்தின் 2வது நிலை அறிந்து கொள்ளுதல். முதல்ல இயேசுவை தேடி செல்லுதல். 2வது நிலை அறிந்து கொள்ளுதல். She recognized Jesus as son of David. தாவீதின் மகனாய் அறிந்து கொள்கிறார். நாம எப்படி இயேசுவை அறிந்து கொள்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை அறிந்து கொள்கிறோமா? என்னோடு இருக்கிறார், அவர் தாவீதின் மகன், அவர் கடவுள், மாட்சி பொருந்தியவர் என்று நான் அறிந்து கொள்கிறேனா? 3வது செயல் என்னவென்றால், அந்த அம்மா பார்க்குறோம், அந்த அமைதியையும் தாண்டி அவருடைய அந்த வேண்டுதலை நிறுத்தவே இல்லை. ஒரு பெரிய அமைதி இருக்கிறது. அந்த அம்மா கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க? பேய் பிடித்து இதுமாதிரி கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினாள். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. அமைதியா இருக்கிறார். பிறகு என்ன நடக்கிறது? சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என்று வேண்டினர். இயேசுகிட்ட போய் முறையிடுறாங்க, நம்ம பின்னாடி கத்தினே வரதை கொஞ்சம் அதை அனுப்பிவிடுங்க. அப்படின்னா நான் இதை எப்படி பார்க்கிறேன் என்றால், சீடர்கள் நிச்சயமாகமா போமா, அப்புறம் வந்து பாருமா என்று சொல்லிக்க வேண்டும். நீங்களும் இங்கே வரக்கூடாது என்று சொல்லியிருக்க வேண்டும், துரத்தி இருக்க வேண்டும், புறக்கணித்திருக்க வேண்டும், ஹியூமிலியேஷன், அவரை இகழ்ச்சியாக நடத்தியிருக்க வேண்டும். அந்த அம்மா அப்போ கூட, எப்பா நான் ஒன்றும் பார்க்க ஒன்றும் வரல, எனக்கு அப்படி தான் தோன்றுகிறது. இந்த அம்மாவுடைய மனநிலை இங்கே பாருங்க, எனக்கு உங்ககிட்ட பேச்சு கிடையாது. அதை முன்னாடி போயிட்டு இருக்காருல்ல, அந்த இயேசுகிட்ட தான் எனக்கு பேச்சு, அவரை பார்க்கறதுக்கு தான் வந்தேன், அவர்கிட்ட பேச வந்தேன், நீங்கள் யார் என்னை தடுக்கிறதுக்கு என்று அந்த அம்மா பேசி இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக அந்த அம்மா வந்திருக்கிற காரணத்தினால்தான் சீடர்கள் என்ன சொல்றாங்க, நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என அவர்கள் வேண்டுகிறார்கள். அப்புறமா தான் ஏன் சொல்றாரு, இஸ்ரேல் குலத்தார்கள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லுகிறார். அந்த அம்மா இந்த வார்த்தையை கேட்டு சொல்றாங்க, ஆனால் அப்பெண்
அவர் முன் வந்து பணிந்து, ஐயா எனக்கு உதவியருளும் என்று வேண்டுகிறார். பிரியமானவர்களே, இந்த மூன்றாவது நம்பிக்கை படிநிலை பாருங்க. அந்த பெண் அவர் முன் வந்து பணிந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பணிந்துன்ற வார்த்தை பாருங்க, சும்மா நின்னுட்டு இல்ல, முட்டி போடுறது, மண்டி இடுறது. பணிந்து, ஐயா எனக்கு உதவியருளும். ரொம்ப குறுகிய ஒரு இறைவேண்டல், ஆழமான ஒரு இறைவேண்டல். தாவீதின் மகனே என் மீது இறக்க வையும் என்று சொல்லி எவ்வளவு வார்த்தைகளை பேசிய அந்த பெண்ணுடைய வார்த்தை இப்போது குறைந்து விட்டது, மன்றாட்டு சுருக்கமாகிவிட்டது. எனக்கு உதவி அருளும் என்று அவர் பணிந்து மண்டியிட்டு வேண்டுகிறார். மேலும் சரணடைந்து விடுகிறார். அருகில் நெருக்கமாய் வருகிறார். அந்த கூட்டத்துக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிற இயேசுடைய அந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி போய் முன்னாடி போய் காலில் விழுந்துடுறாங்க. அந்த அம்மா காலை பிடிச்சிட்டு சொல்ற இந்த வார்த்தைகள், எனக்கு உதவி அருளும் என்று சொல்கிறார். காலில் விழத்து மண்டியிடுறது தாட்சியை காண்பிக்கிறது. நீங்க ரொம்ப பெரியவங்க அப்படின்றது ஒப்புக்கொள்வதை இந்த இந்த செயல் நமக்கு சொல்லுகிறது. ஆழமான விண்ணப்பத்தை வெளிப்படுத்துகிறது. நாம் எப்படி இந்த ஆழமான விண்ணப்பங்களை வெளிப்படுத்துகிறோமா? தாட்சியோடு நடந்து கொள்கிறோமா? அப்படி சரணடைகிறோமா என்பதுதான் இந்த அம்மா நமக்கு சொல்லித் தருகிற ஒரு பாடம். பிரியமான அன்பு உள்ளங்களே, இந்த பெண் எவ்வளவுதான் அந்த சீடர்கள் புறம் தள்ளினாலும், ஆனால் அவள் தன்னுடைய நம்பிக்கையை அவர் விடுவதில்லை. அந்த பெண்ணுடைய நம்பிக்கை எதை விட பெரிதாக இருந்தது? இயேசு அமைதியா இருந்தார்ல, அந்த அமைதியை விட பெரிதாக இருந்தது. டிஸ்கரேஜ்மெண்ட், சீடர்கள்லாம் அவரை போக சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதை விட இந்த அம்மாவுடைய நம்பிக்கை பெருசா இருந்தது. புறக்கணிப்பு, துரத்திருப்பாங்க, அதை விட பெரிதாக இருந்தது. சமூக தடைகள், நான் ஒரு பெண்ணு, புறவினத்து பெண்ணு, என்னை அனுப்ப மாட்டாங்க, நாங்க போகக்கூடாது, அதையெல்லாம் தாண்டி பெரிதாக இருந்தது நம்பிக்கை. சங்கடங்கள், எம்பாரஸ்மெண்ட் என்று சொல்லுகிறோம். நம்ம அந்த ஆம்பளை இருக்கிற இடத்துல நம்ம எப்படி போறது? சங்கடங்கள், அந்த சங்கடங்களை எல்லாம் தாண்டி அவருடைய நம்பிக்கை பெரிதாக இருந்தது. மன உளைச்சல், வேணான்னு சொல்லிட்டா, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்றது, அங்கேயே செத்துருவேன் என்று சொல்லுகிறோமே, அந்த மன உளைச்சல், டிப்ரெஷன், அதை விட இந்த அம்மாவுடைய நம்பிக்கை பெரிதாக இருக்கிறது. பிரியமான அன்பு உறவுகளே, ஆறாவது நிலையாக அந்த பெண் விசுவாசத்தை பரிசோதிக்கிற விதமாக இயேசு சொல்லுகிறார் பாருங்கள். பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையில்லை என்றார். உடனே அந்த பெண், ஆமையா, ஆனாலும் தங்கள் உரிமையாளர் மேசையில் இருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லுகிறார். எதை எடுத்து காட்டுகிறது? நம்ம டிமாண்ட் பண்றோம், விண்ணப்பத்தில் டிமாண்ட் பண்றோம், எனக்கு கம்ப்ளீட்டாக அது குணமாயிடணும், நாளைக்குள்ளே இது நடந்தது என்று என்னுடைய விண்ணப்பத்தில் ஒரு கட்டளை இருக்கிறது, ஒரு டிமாண்ட் இருக்கிறது, நான் நிர்பந்திக்கிறேன். ஆனால் இந்த அம்மா பாருங்க, நீங்கள் என்ன வேணா கொடுங்க, எவ்வளோன்னா கொடுங்க, நீங்களா பார்த்து என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, அந்த பிள்ளைகள் தின்னும் அந்த சிறு துண்டுகளை, மேசையிலிருந்து சின்னும் அந்த சிறு துண்டுகளை நாய்கள் தின்னுமே என்று சொல்வது, நீங்களா பார்த்து என்ன செஞ்சாலும் பரவாயில்ல என்று காத்திருப்பது, தன்னை முழுமையாக ஒப்பு கொடுப்பதை இந்த இடம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஏழாவதாக, உங்க உதவி எனக்கு போதுமானது என்று அவர் ஏற்றுக்கொள்கிறார், ஒப்புக்கொள்கிறார். உங்களால தான் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த பெண்ணுடைய பயணம் எப்படி தொடங்குச்சு, இந்த மன்றாட்டு எப்படி தொடங்குச்சுன்னா, 3 நிலைகளில் இந்த மன்றாட்டுகளை நான் பார்க்க வேண்டும். விண்ணப்பத்தோடு இயேசுவை நோக்கி வருகிறார். என்ன விண்ணப்பம்? தன்னுடைய மகளை குணப்படுத்த வேண்டும், விண்ணப்பத்தோடு வருகிறார். இரண்டாவது, என்னால முடியல என்று ஒப்புக்கொண்டு இயேசுவிடம் சரணடைந்து விடுகிறார். பணிந்து காலில் விழுந்து கத்தறார் அந்த அம்மா, சரணடைந்து விடுகிறார். மூன்றாவது முடிவு எப்படி இருக்கிறது? முழுமையாக நம்பிக்கை வைத்து விடுகிறார். அந்த மேசையிலிருந்து சிந்தும் அந்த சிறு துண்டுகளை நாய்கள் தின்னுமே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இயேசுவிடத்தில் முழுமையாக நம்பிக்கை வைக்கிற பொழுதுதான் அங்கே இயேசு ஆண்டவர், அம்மா உமது நம்பிக்கை பெரியது என்று சொல்லி பாராட்டுகிறார். பிரியமான அன்பு உறவுகளே, நாமும் கூட இந்த பெண்ணை போல இயேசுவை நம்பிக்கையோடு தேடி வருவோம். இயேசுவை அறிந்து கொள்ளும் அன்றாட நிகழ்வுகளில் let us recognize Jesus in our daily experience. மூன்றாவது, கதரும் அந்த நம்பிக்கை, அந்த அம்மா கதறாங்க அப்படின்னா பணிந்து மண்டியிடுவதை போல நாமும் இடைவிடாமல் ஆண்டவரிடத்தில் கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார் என்பது நான் வேண்டுவதை நிறுத்திவிடக் கூடாது என்பதை இந்த அம்மா நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நான்காவது, முன்னேறி செல்ல வேண்டும். நம்முடைய வேண்டுதலில் இருந்து தொய்வடையாமல் முன்னேறி செல்ல வேண்டும். தடைகளை தாண்டி நாம் செல்ல வேண்டும். ஆறாவது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுதான் எனக்கு எல்லாம், ஒப்புக்கொள்ள வேண்டும். அவரால் முடியும், அவர் மீட்கிறவர் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். உம்மால் கூடும் என்று நம்ப வேண்டும். ஏழாவது, இந்த புதுமை எப்படி முடிகிறது என்றால், அவர் நம்பிக்கையோடு தனக்கு தேவையானதை பெற்று வீடு திரும்புவதை பார்க்கிறோம். அன்பு உறவுகளே, கண்களை மூடி ஜெபிப்போம். தாயின் தந்தைமான கடவுளே, இயேசு ஆண்டவரே, இந்த ஆண்டின் பொதுக்காலம் 20வது ஞாயிற்றுக்கிழமையிலே உம்முடைய மீட்பு
உலக மக்கள் அனைவருக்கும், ஒரு சாராருக்கும் அல்ல, ஒரு பிரிவினருக்கு அல்ல, உயர்ந்தவனுக்கு மட்டுமல்ல, கடைநிலையில் இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் உடைய மீட்பு என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள, நீதியை நிலைநாட்ட, நேர்மையை கடைபிடிக்க எங்களுக்கு ஞானத்தை தாரும். பவுலடியார் சொல்லுவது போல, இதோ நான் பெருமை கொள்கிறேன், உங்களுக்கு திருத்தூதனாய் இருப்பதை பெருமை கொள்கிறேன். என்னுடைய மக்கள் ஒரு நாள் வரும், அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள், மீட்பு அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்கிறாரே, அந்த நம்பிக்கையை எங்களுக்கு தாரும். இதோ அந்த கானானிய பெண் உம்மை தேடி வந்தது போல, உம்மிடம் கதறி அழுதது போல, உம்மை அறிந்து கொண்டது போல, எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் தாண்டி உம்மை தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்து பணிந்து உம்மிடம் மன்றாடியது போல, தனக்கு வேண்டியதை பெற்றுக்கொண்டது போல, எங்கள் வாழ்விலே நாங்கள் நம்பிக்கையிலே தொய்வடையாமல் நம்பிக்கையின் வழியாய் எங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் இடமிருந்து பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நன்றியோடும் தாழ்ச்சியோடும் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. உம்மையும் பரிசுத்த தேவமாதாவையும் இந்த திரு அவையும் விட்டு விலகி நிற்காமல் எங்களை வழிநடத்தும். நன்றியோடு கேட்கிறோம். மரியே வாழ்க, இயேசுவே ஆண்டவர். பிரியமான அன்புறவுகளே, அடுத்த வார அந்த மறையுரையிலே நான் உங்களை சந்திக்கிறேன். எனக்காக ஜெபியுங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த காணொளியை மற்ற எல்லா பிள்ளைகளுக்கும் பகிர்ந்து கொடுக்க அன்போடு அழைக்கிறேன்.